நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கரன்சியை வந்து மாற்றிக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் ஆப்லேயுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அல்லது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ராப்பராக வந்து நம்ம டெஸ்க்டாப் மோடில் க்ரோமில் வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணிட்டுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆப்ஷன் வந்து ஆப்லேயுமே கொண்டு வந்துட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் YT ஸ்டுடியோ யூடியூப் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லோகோ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. நம்ம கண்ட்ரி ஆப்ஷன், பர்மிஷன் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளிப்ஸு அலோவ் பண்ணிக்கிற ஆப்ஷன், ஆட்டோ கேப்ஷன் ஆப்ஷன் இதெல்லாமே இருக்குது. ஸோ அவங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் அப்படின்னு கொடுத்துட்டு கரன்சி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். அதை நம்ம ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் INR அப்படின்ட்டு இல்லைங்களா, இந்தியன் ருபி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்தியன் ருபீஸ்க்கு மாறிடும், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். அகைன் இதை வந்து நீங்கள் இந்தியன் ருபீலேருந்து டாலுக்கு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேம் ஆப்ஷன் தான். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதுக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து சேஞ்ச் பண்ணிக்க ரொம்பவே ஈஸி தான். இதை வந்து சேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி YT ஆப்லேயுமே பண்ணிக்க முடியும். நம்மளுடைய டெஸ்க்டாப் மோடில் போயிட்டு க்ரோமில் சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயுமே ப்ராப்பராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் சிம்பிள். இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கான கரன்சி இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும், ஓகேங்களா?